சிஎஸ்கே ரசிகர்களை முட்டாளாக்கும் தோனி. எல்லாம் காசு, பணம், துட்டு, மணி மணி. சிஎஸ்கே அணி 4 போட்டிகளில் விளையாடி ஒரே ஒரு வெற்றியை பெற்று பெங்களூரு, ராஜஸ்தான், டெல்லி அணிகளுடன் அடுத்தடுத்து தோல்விகளை தழுவி 2 புள்ளிகளுடன் 9வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது சிஎஸ்கே. சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை இதற்கு முன்பு தோல்விகள் அணியை பாதிக்காத வகையில் எப்பொழுதும் வீரர்கள் காணப்படுவார்கள். அவர்கள் அடுத்தடுத்த போட்டிக்கு தங்களை நம்பிக்கையாக தயார் செய்வார்கள். குறிப்பாக பேட்ஸ்மேன்கள் பேட்டிங் செய்யும் பொழுது அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாகவும் தைரியமற்றவர்களாகவும் தெரிகிறார்கள். அவர்களுடைய ஷாட் செலக்ஷன் மிகவும் மோசமாக இருக்கிறது. அதே நேரத்தில் என்னதான் தோனி சில சிக்சர்களை அடித்தாலும் களமிறங்கிய முதல் பந்தில் இருந்தே அதிரடி ஆட்டத்தை ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் இல்லாமல் சிஎஸ்கே அணி தவிக்கிறது. அதே போல 4 கோடி ரூபாய்க்கு தோனியை போல் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வைத்திருப்பது சிஎஸ்கே அணிக்கு தேவையா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்றால் நேஹல் வதேரா போன்ற வீரர்களை பஞ்சாப் அணி 4.20 கோடி ரூபாய்க்கு வாங்கி வைத்திருக்கிறது. ஆனால் நேஹல் வதேரா சமீப ஆட்டத்தில் கடைசி 5 ஓவர்களில் 75 ரன்கள் தேவை என்ற போதும் வெற்றிக்காக போராடுகிறார். ஆனால் தோனியோ 30 பந்துகளுக்கு 75 ரன்கள் அடிக்க முடியாது என்ற மனநிலையில் களமிறங்கி ரன் ரேட்டுக்காகவே ஆடுகிறார். வழியாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் சிஎஸ்கே அணிக்கு தோனி தேவையில்லை, சிஎஸ்கே நிர்வாகத்துக்கு தான் தோனி தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், சிஎஸ்கே அணியை ஆதரிப்பவர்களில் பெரும்பாலானோர் தோனியின் ரசிகர்கள். அவர்கள் தோனி களமிறங்கும் போது கடவுள் போல் ஆரவாரமாக கொண்டாடுவது, அவர் 2 சிக்சர் அடித்தாலே ஏதோ மேட்ச் வெற்றி பெற்றது போல் துள்ளி குதிப்பது, மேட்ச் தோத்தாலும் தல தோனி 2 சிக்சர் அடித்து விட்டார் அதுவே போதும் என சில்லறையை சிதற விடுகின்றவர்கள் தோனி ரசிகர்கள். அந்த வகையில் தோனி ஒருவரால் மட்டுமே ரசிகர்கள் மேட்ச் பார்க்க வருகிறார்கள் என்பதை கச்சிதமாக புரிந்து கொண்ட சிஎஸ்கே நிர்வாகம் அவரை கடைசி 2 ஓவர்களில் விளையாட வைத்து ரசிகர்களிடம் பணத்தை பிடுங்கும் வேலையைத்தான் செய்து வருகிறது சிஎஸ்கே நிர்வாகம். தற்பொழுது சிஎஸ்கே போட்டி டிக்கெட் விலை குறைந்தது 2000 ரூபாயிலிருந்து தொடங்கி அதிகபட்சமாக 15,000 ரூபாய் வரை உள்ளது. தீபாவளி பண்டிகை காலத்தில் ரயில்களில் கூட டிக்கெட் கிடைக்கும். ஆனால் சிஎஸ்கே மேட்ச் பார்க்க உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. ஏனெனில் டிக்கெட் விற்பனை தொடங்கும் சில நிமிடங்களில் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்துவிடும். இந்த நிலையில் தோனி இல்லை என்றால் சேப்பாக்கம் மைதானம் தான் நிரம்பி வழியுமா? சிஎஸ்கே நிர்வாகம் தான் பணத்தை அள்ளி குவிக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதனால் தான் தோனியை சிஎஸ்கே நிர்வாகம் அவரை தாங்கி பிடித்து வைத்திருப்பதற்கு காரணம் என கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல். உங்கள் தின சேவல்.